இலவசங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் சரி அரசியல் கட்சிகளும் பல்வேறு விதமான கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இலவசங்களை தாண்டி இந்த கூப்பனுங்கிற இல்லத்தரசி அப்படி போய் மக்கள் சென்றடையும் அதற்கான இல்லைங்க. பல பேர் வந்து இலவசங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வந்து எல்லா எக்கானமிஸ்ட்டுமே ஏன் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட கோவிட் நேரத்திலிருந்தோ பல தருணங்களில் ஒரு இக்கானமிக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கையில் பணம் கொடுக்கப்படும் போது, மக்களிடம் பணம் போய் சேரும் பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஏன்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய அந்த திறன் மக்களுக்கு அதிகப்படும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஹோலிஸ்டிக்காக அது வளர முடியும். அதனால தான் இப்போ 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறதுன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அந்த பெண்கள் கையில் இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கிறது, சுற்றி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அது இன்னும் அதிகப்படுத்துகிறது. அவங்க அதை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதாவது தன்னால் முயன்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக அங்கே ஒரு பெரிய ஸ்டிமுலஸாக தான் மாறுதே தவிர அது வந்து இலவசம் அப்படிங்கிறது இல்லை. பேருந்து பயணத்தை எடுத்துக்கோங்க. பேருந்து பயணம் வந்து இன்றைக்கி கட்டணமில்லா பேருந்து பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து கணவன் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க, அவளுக்கு மதியம் அவங்க எல்லாம் போன உடனே மதியம் மாலை வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்குது. முன்னாடி வந்து பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஒருவேளை வந்து எங்கேயா போய் ஒரு வீட்டில் சமைக்க முடியும், 2 மணி நேரம் போய் சமைச்சு கொடுத்துட்டு வர முடியும்னா ஷி வில் டேக் அப் தட். அங்கே போய் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு 5000 அவங்களால சம்பாதிக்க முடியும்னா இந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணம் ஒரு 5000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வந்து இலவசம்னா இது வந்து ஒரு சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட், சமூக நீதிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து புரிஞ்சுக்காம ஒருவேளை சமூக நீதி உருவாகி விடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இதை விமர்சனம் செய்யலாம். பெண்களுக்கான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்கீங்க, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை வந்து திமுக ஆட்சியில் இருப்பதா எதிர்கட்சி தலைவர் சொல்லி இல்லைங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சியே ஒரு பொள்ளாச்சியில் நடந்த ஒரு பாலியல் குற்றத்தை எஃப்ஐஆர் கூட போடுறதுக்கு முன்வராத ஆட்சி யாருடைய ஆட்சி? அந்த குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு அத்தனை முயற்சிகளை செய்த ஆட்சி யாருடைய ஆட்சி அப்படின்னு தெளிவாக தெரியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு குற்றம் நடந்து விட்டால் முதலமைச்சர் அந்த இடத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் உறுதி செய்திருக்கிறார். அதனால் அவங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் வைக்கக்கூடிய தகுதி கிடையாது. ஆனால் பெண்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கு இந்த தேர்தல் அறிக்கையிலே இன்னும் அதிகமான வாக்குறுதிகளை தந்திருக்கிறோம். கவுன்சிலிங் கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு வயது பருவத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கவுன்சிலிங் தேவைப்படுது, அதையும் தருகிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இப்போ உள்ளாட்சியில் வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதனால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு அரசியலில் வாய்ப்புகள் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.